This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழந்தைகளுக்கு எப்போதுமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு அருமையான ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி பீட்ரூட் வச்சு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்கிட்டு இருந்த நம்ம டக்குன்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் இருந்தால் போதுங்க, அருமையாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இதை தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த 10 பேரிச்சம்பழம் போதுமானதாக இருக்கும். நீங்கள் பீட்ரூட் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும்போது பேரிச்சம்பழமும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு இதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருந்த பீட்ரூட்டோட இந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ நான் எடுத்திருந்த 10 பேரிச்சம்பழத்தையும் விதை நீக்கிட்டு இந்த பீட்ரூட்டோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 200 ml விட்டோம்னா போதும். இந்த பீட்ரூட் மூழ்கி வெந்து வரணும், அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் நல்லா நொகுன்னு வெந்து வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். விசில் போட்டுருவோம், ஒரு 5 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் எடுத்து அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். பீட்ரூட் லைட்டாக கையில் அழுத்தும் போதே நல்லா உடையணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு துளி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிற ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த 1 கப் அளவுக்கு வெல்லம் போதுமானதாக இருக்கும். நம்ம பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்குறோம், அதனால் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரையிறதுக்காக பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் வேக வச்சிருந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் பாகப்பதம்லாம் எதுவும் வேண்டாங்க, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அகலமாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. வடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணியும் லைட்டாக கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம். பீட்ரூட் விழுது மட்டும்தான் சேர்க்கணும், கூட தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுது எல்லாத்தையுமே இந்த பாகோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல்